வெற்றிகரமான சத்தியம். மீதமான சபையும் அதன் ஊழியமும். ஜூன் 19. உக்கிரமாகிய மது. 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து. வெளிப்படுத்தல் 14:9 மற்றும் 10. உடலுக்கு மிகவும் கெடுதலான பானம் எது? சோடா வகைகள்தான் முதலிடத்தில் உள்ளன. ஏனெனில் அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பு 0. அதிக அளவு சர்க்கரை உள்ளது. பல்வேறு நோய்கள் உண்டாக காரணமாக உள்ளன. ஆற்றல் பானங்கள் குறிப்பாக சிறுவர்களுக்கும் 10 வயதினருக்கும் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. அவற்றில் அசாதாரண அளவு கஃபின் இருப்பதால் உடலில் கஃபின் அளவு அதிகரிக்கின்றது. இவ்வாறு பாதிக்கப்படுபவர்களில் பாதி பேர் 19 வயதுக்கும் குறைவானவர்கள். மதுபானங்கள், ஆற்றல் பானங்கள், ஐஸ் பானங்கள், விளையாட்டு பானங்கள், மில்க் ஷேக்குகள், கோலா பானங்கள் போன்றவை. நீங்கள் ஒருபோதும் சுவைக்கக்கூடாத ஒரு பானம் உள்ளது. தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மது. வெளிப்படுத்தல் 14:10. 3ஆம் தூதனுடைய செய்திதான் வேதாகமம் முழுவதிலும் மிகவும் பயபக்திக்குரிய எச்சரிப்பு. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குவதன் கொடிய விளைவுகளை விவரிக்கிறது. மிருகம் என்பது கிறிஸ்தவ உலகில் பல நூற்றாண்டுகளாக ஆதிக்கம் செலுத்திய சபை அரசாங்க ஐக்கியமாகும். அதுதான் பாவ மனுஷன். 2 தெசலோனிக்கேயர் 2:2-4 வரை. சின்ன கொம்பு தானியேல் 8:9, தானியேல் 7:8, 20-25 பார்க்கவும். பூமியின் இறுதி நெருக்கடியின் போது 2 வகை மக்கள் மட்டுமே இருப்பார்கள். 4வது கற்பனையின்படி 7ஆம் நாளில் தேவனை ஆராதிப்பவர்கள். யாத்திராகமம் 20:8-11 வரை. மனிதன் உருவாக்கின சட்டங்களின்படி மிருகத்தை வணங்குபவர்கள். வெளிப்படுத்தல் 13:16. 2 வகையினருமே பாதிக்கப்படுவார்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வலு சர்ப்பத்தின் கோபத்திற்கு ஆளாவார்கள். வெளிப்படுத்தல் 12:17. மரண அச்சுறுத்தலுக்கு ஆளாவார்கள். வெளிப்படுத்தல் 13:15. செயலில் காட்டுங்கள். நீங்கள் ருசித்ததிலேயே மிகவும் மோசமான பானம் எது? நீங்கள் இதுவரை அருந்தியதிலேயே மிகச் சிறந்த பானம் எது? ஆழமான ஆராய்ச்சிக்கு எரேமியா 25:15-17 வரை, தானியேல் 8:9-12 வரை, வெளிப்படுத்தல் 18:1-9 வரை. ஆமேன்.